ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பரில் ஒரு அழகான பூ செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 2ஆக திரும்பவும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போது அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி சாய்வாக வச்சு 3ஆக பிரிக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி மேல் பகுதியிலேருந்து அப்படியே கீழே நிற்கி போகிற மாதிரி வளைச்சி வெட்டிக்கோங்க. இதை நீங்கள் நிமிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ ஒரு இதழுக்கு இடையில அந்த ஜாயிண்ட் ஆகிற லைனை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் இன்னும் பூக்கு கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதை ஃபுல்லாக சுற்றி தேய்ச்சி விடும்போது இப்போ நான் அடியில் உள்ளதில் தேய்ச்சி விட்டுட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் ஒன்று வெட்டியிருக்கேன். அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் ரெட் கலரில் நான் சென்டரில் வைக்கிறதுக்கு லெந்தட்டை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதை திருப்ப 2ஆக மடித்து நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம். இதை கொஞ்சம் நீக்கி வச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி அரும்பு வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நான் சென்டரில் இந்த மாதிரி தான் அரும்பு வெட்டுவேன். இந்த கார்னரை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மெலிசாக ஃபுல்லாக வெட்டி விட்டுருவேன். நமக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு இந்த கீழ்ப்பகுதியில் சில டைமில் லைட்டாக இந்த தூள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது கிழியாமல் பிரிச்சுக்கணும். கவனமாக பிரிச்சுக்கணும். சில டைமில் இந்த சில லேயர்ஸ் கிழிஞ்சிரும். அதுக்கப்புறமா இதை மேலேருந்து அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும். லைட்டாக ஓரத்தில் க்ளூ வச்சுக்கிட்டு லைட்டாக ஸ்டார்டிங்கில் க்ளூ தேவையில்லை. ஒரு 2 சுற்றிட்டு லைட்டாக ஓரத்தில் அப்பப்போ சுற்றும்போது க்ளூ போட்டுக்கோங்க. அது சுற்றும்போது நிரப்பாக வச்சு சுற்றுங்க. அது தாறுமாறாக இல்லாதபடி அப்படி நிரப்பாக சுற்றினா தான் அது பார்த்திங்களா அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சுற்றினதுக்கப்புறம் அப்படி ஒரு அழுத்திக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனி இதில் க்ளூ போட்டு சென்டரில் ஒட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்